Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல comparing quantities try this page number 170 பார்க்கலாம். First sum, rupees 10,000 is invested at 5% interest rate per annum. Find the interest at the end of 1 year. இங்கே பார்த்தீங்கன்னா principal amount வந்து 10,000 கொடுத்துருக்குறாங்க. rate per annum interestனா rate of interest கொடுத்துருக்காங்க 5%ன்னு கொடுத்துருக்காங்க. and 1 இயர்ன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் அது வந்து டி. நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட்ன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி பை 100. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பின்றது என்னென்னா பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 10,000. அப்போ ருபீஸ் 10,000. நெக்ஸ்ட்டு ஆர்ன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%. நெக்ஸ்ட்டு இந்த 1 இயர்னு கொடுத்துருக்காங்களே டீன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்போ எவ்வளோ இயர் 1 இயர். அப்போ டி ஈக்குவல் டு 1. இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டனால சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பிக்கு பதில் 10,000 இன்ட்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பதில் 5 இன்ட்டு டி வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 பை 100 இங்கே கொடுத்துருக்காங்களா அதை எழுதுங்க 100. நெக்ஸ்ட்டு நம்ம 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோவும் இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 5 1s are 5 இன்ட்டு 100 500. இப்போ நம்ம ருப்பீஸ்ன்னு எழுதணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா ருப்பீஸ் 500. இதுதான் ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம், rupees 3,500 is given at 7% per annum rate of interest. Find the interest which will be received at the end of 2 years. இங்கேயும் நம்ம இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, 2 years டீயும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் பிரின்சிபல் ஈக்குவல் டு ருபீஸ் 3,500. இதுதான் பிரின்சிபல். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு 7%. நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இது வந்து டி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2. ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி பை 100. பிரின்சிபலுக்கு பதில் 3,500 எழுதிக்கணும். 3,500 இன்ட்டு ஆர்க்கு பதில் 7 இன்ட்டு டி வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 பை 100. இப்போ நம்ம 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோ இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 35யும் 7யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இல்லை 35 2யும் மல்டிப்ளை பண்ணிக்கூட 7 மல்டிப்ளை பண்ணலாம். 35 இன்ட்டு 7 7 5s are 35 3 7 3s are 21 + 3 24. நெக்ஸ்ட்டு 2 இது கூட 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 5s are 10 கேரி ஓவர் 1 2 4s are 8 8 + 1 9 2 2s are 4. இப்போ 490 வரும். இப்போ ருபீஸ் 490. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ருபீஸ் 490. இதான் இதோட ஆன்சர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ருபீஸ் 6,050 is borrowed at 6.5% rate of interest per annum. Find the interest and the amount to be paid at the end of 3 years. இங்கே நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க 6,050. ஸோ பிரின்சிபல் ஈக்குவல் டு ருபீஸ் 6,050 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 6.5%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. டி ஈக்குவல் டு 3. என்ன கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி பை 100. இப்போ இங்கே பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6,050 அது இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் வந்து 6.5
6.5. நெக்ஸ்ட்டு t வந்து 3 by 100. இப்போ நம்ம வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 6050யும் 3யும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் 6.5 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 6050 into 3 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 zeros are 0, 3 5s are 15, carry over 1, 3 zeros are 0, 0 plus 1 1, 3 6 are 18 வரும். அதுக்கப்புறம் 6.5 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம் வர ஆன்சரை. ஏன்னா ஃபஸ்ட்டு 5 ஓட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 zeros are 0, 5 5s are 25, 2 carry over, 5 1s are 5, 5 plus 2 7, 5s are 40, 0 carry over 4, 5 1s are 5, 5 plus 4 9. நெக்ஸ்ட்டு 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே க்ராஸ் போட்டுக்கோங்க ஒன்ஸ் பிளேஸில், ஏன்னா வந்து நம்ம 10s எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். 6 zeros are 0, 6 5s are 30, carry over 3, 6 1s are 6, 6 plus 3 9, 6 8s are 48, 8 carry over 4, 6 1s are 6, 6 plus 4 10. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 9 plus 8 17, 1 plus 0 1 1. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 6.5ன்னு இருக்குது. அப்போ லாஸ்ட்டில் இங்கே லாஸ்ட்டு ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சதுனால நம்மளும் இங்கே லாஸ்ட்டில் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு 0 கேன்சல் பண்ணுறோம். ஆன்சர் வந்து 1 என்ன வந்திருக்குன்னா 117,975 by 100. இங்கே இருக்கிற இந்த டினாமினேட்டர் 100 அதில் இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே 2 0 இருக்குது. 2 0 இருக்கிறதுனால நம்ம இது எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 2 0 இருக்குது. அப்போ நம்ம வந்து லாஸ்ட் 2 டிஜிட், அப்போ இந்த 2 டிஜிட் தள்ளி முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா ருபீஸில் போகணும். ருபீஸ் 1179.75. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பரை 75 அப்படி தான் நம்ம ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அமௌண்ட்டோட ஃபார்முலா அப்படி என்னென்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ. ஷார்ட்டாக வந்து A ஈக்குவல் டு P ப்ளஸ் I. இந்த ஃபார்முலா அமௌண்ட்டோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். பிரின்சிபல் வந்து 6050. இப்போ 6050 இது கூட ஆட் பண்ணு. 6050 ப்ளஸ் இது வந்து சிம்பிள் ஐன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1179.75. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ருபீஸ் 7229.75 வரும். இது எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஆட் பண்ணுறேன். முதல்ல இங்கே வந்து டெசிமலில் இருக்கிறத எழுதிக்கலாம். 1179.75 கீழே வந்து 6050 இங்கே வந்து டெசிமல். அப்போ 6050னா 6050 பாயிண்ட் வச்சு 00 போட்டுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். இப்போ 5 7 இங்கே டெசிமல் பாயிண்ட் 9 + 0 9, 7 + 5 பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 வரும். கேரி ஓவர் 1 1 + 1 2 6 + 1 7. இது வந்து எப்படி இங்கே ஆட் பண்ணால் வந்ததுன்னு இங்கே போட்டிருக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 4th சம் பார்க்கலாம். 4th சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 7000 is borrowed at 3.5% rate of interest per annum, borrowed for 2 years. Find the amount to be paid at the end of the second year. இங்கே பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, டி நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் எழுதிக்கலாம். Principal is equal to rupees 7000, rate of interest R equal to 3.5%. next T வந்து number of years. at the end of the second year இங்கேயும் கொடுத்துருக்காங்க. T equal to 2. அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு தான் அமௌண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னென்னா
பிரின்சிபல் ப்ளஸ் ஐன்றது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை தான் நம்ம ஐன்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தேவைப்படும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கண்டுபிடிச்சிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா P இன்ட்டு R இன்ட்டு T பை 100. ஸோ இங்கே P என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7,000 இன்ட்டு 3.5 3.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 பை 100. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே 0 கூட கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ 70 எடுத்துக்கலாம். முதல்ல 70யும் 2யும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 70யும் 2வும் மல்டிப்ளை பண்ணிக்கிங்கன்னா 2 0s are 0, 2 7s are 14, 140 வரும். அதுக்கப்புறம் 3.5 கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணோம்னா 5 0s are 0, 5 4s are 20, கேரி ஓவர் 2, 5 1s are 5, 6 7. நெக்ஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 0s are 0, 3 4s are 12, கேரி ஓவர் 1, 3 1s are 3, 4. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம். 0 0, 7 + 2 9, 4. இங்கே பார்த்தீங்கன்னா 3.5 கொடுத்துருக்காங்களா, அப்போ 5 லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதுமாதிரி லாஸ்ட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு இந்த 0வை கேன்சல் பண்ணணும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ₹490 419 வரும். இதுதான் அதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னா அமௌண்ட்டு கேட்டிருக்காங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க இங்கே 7,000, அதை எழுதிக்கோங்க. ₹7,000 ப்ளஸ் 490. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7,490 அமௌண்ட்டுன்னு கேட்டிருந்தா நம்ம ருப்பீஸ் எழுதணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.